வணக்கம். குமரிக்கண்டம். இந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? உண்மையிலேயே கடலுக்கு அடியில ஒரு கண்டம் மூழ்கி போச்சா? அது நம்ம தமிழர்களோட தாய் நிலமா? இது வெறும் கதையா? இல்ல நம்மளோட மறைக்கப்பட்ட வரலாறா? வாங்க, இத பத்தின ஆதாரங்கள ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல நம்ம காலத்துல நடக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையில இருந்து ஆரம்பிக்கலாம். யுனெஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 30 வருஷத்துல உலகத்துல இருக்கிற 40க்கும் அதிகமான கடலோர நகரங்கள் கடல்ல மூழ்கிற அபாயத்துல இருக்காம். இது இப்போ நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இது ஒண்ணும் புதுசு இல்ல. இதே மாதிரி ஒரு பெரிய சம்பவம் முன்னாடியும் நடந்திருக்கலாம். அதுக்கு தான் இந்த விஷயம் நம்மள கூட்டிட்டு போகுது. இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இதே மாதிரி ஒரு பெரிய கண்டமே, ஒரு முழு நாகரிகமே 300 காலத்துல கடலுக்குள்ள மூழ்கி இருக்க முடியுமா? இந்த கேள்விதான் பல வருஷமா சரித்திர ஆசிரியர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஏன் நம்மையும் கூட யோசிக்க வைக்கிற குமரி கண்ட விவாதத்தோட மையப்புள்ளி. ஓகே, இந்த மர்மத்தோட முதல் துப்பு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அது வேற எங்கேயும் இல்ல, நம்மளோட பழங்கால தமிழ் இலக்கியங்கள்ல தான் ஆழமா புதைஞ்சிருக்கு. குமரிக்கண்டம் பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு அட்லாண்டிஸ் ஞாபகம் வரும். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அட்லாண்டிஸ் பத்தின குறிப்பு கிரேக்க அறிஞர் பிளேட்டோவோட எழுத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா குமரிக்கண்டம் அப்படி இல்ல. தமிழ், சமஸ்கிருதம், ஏன் சீனா, கிரேக்க இலக்கியங்கள்ல கூட இத பத்தின குறிப்புகள் இருக்கு. இதுவே இந்த விவாதத்தை இன்னும் வலுவாக்குது இல்லையா? பாருங்க, நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான சிலப்பதிகாரம், கந்த புராணம், பகவத் புராணம் மாதிரியான சமஸ்கிருத புராணங்கள், அப்புறம் இறையனார் அகப்பொருள்னு பல நூல்கள்ல கடல்ல மூழ்கி போன ஒரு நிலப்பரப்பை பத்தி திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது எதேச்சியா நடந்த ஒன்னா இருக்க முடியுமா? பழங்கால தமிழ் புலவரான அடியார்க்கு நல்லார் நமக்கு ஒரு தெளிவான கணக்கையே கொடுக்கறார். பாண்டியர்களோட ராஜ்யம் இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரியோட முடியல, அதுக்கும் தெக்கால 700 காவதம் வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய ராஜ்யமா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த காவதம்னா என்னன்னு. அது ஒரு பழங்கால நீளத்தை அளக்குற யூனிட். கணக்கதிகாரம்ங்கிற நூல்படி ஒரு காவதம்னா கிட்டத்தட்ட 10.5 கிலோமீட்டர். இத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிலத்தோட உண்மையான பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். அப்போ கணக்கு போட்டு பார்த்தா என்ன தெரியுது? இந்த 700 காவுதுங்கிறது கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டருக்கும் மேல வருது. அடேங்கப்பா, இது ஆஸ்திரேலியா கண்டத்தோட அகலத்தை விட அதிகம். நாம ஏதோ ஒரு சின்ன தீவை பத்தி பேசல, ஒரு மாபெரும் கண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இலக்கிய சான்றுகளை இப்போதைக்கு ஓரமா வைப்போம். 19ஆம் நூற்றாண்டுல இதே மர்மம் எப்படி ஒரு அறிவியல் தேடலா மாறுச்சுன்னு பாப்போம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த தேடல் ஒரு சின்ன விலங்குல இருந்து தான் ஆரம்பிச்சது. 1864ல இங்கிலாண்டைச் சேர்ந்த பிலிப் ஸ்லேட்டன் ஒரு விலங்கியல் நிபுணர் லெமோர்ங்கிற ஒரு விலங்கோட பரவல ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பெரிய புதிரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த புதிரு தான் தொலைஞ்சு போன ஒரு கண்டம் இருந்திருக்கலாங்கிற ஒரு கோட்பாட்டுக்கே வழி வகுத்தது. இது பாருங்களே, லெமூர் விலங்குகள் மடகாஸ்கர்ல அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஆப்பிரிக்கால அதுங்க இல்ல. ஆனா ஆச்சரியமா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி கடலால பிரிக்கப்பட்ட இந்தியாவிலயும் ஆஸ்திரேலியாவிலயும் இந்த லெமூர்கள் இருக்கு. இவ்ளோ தூரம் கடல்ல நீந்தியா வந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. அப்போ இது எப்படி சாத்தியம்? இந்த புதருக்கு பதிலா விஞ்ஞானிகள் லெமூரியான் ஒரு கண்டம் இருந்திருக்கலாம்ங்கிற ஐடியாவை முன்ன வச்சாங்க. இந்த 3 நிலப்பரப்பையும் இணைக்கிற ஒரு நிலப்பாலம் மாதிரி அது இருந்திருக்கணும். அதனாலதான் அந்த விலங்குகள் அங்கெல்லாம் பரவி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த லெமூரோட பேர்லயே அந்த கண்டத்துக்கும் லெமூரியான்னு பேர் வச்சாங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் நடக்குது. ஒரு பக்கம் அறிவியல் ரீதியான ஒரு கோட்பாடு, இன்னொரு பக்கம் நம்ம பழங்கால தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள். இந்த ரெண்டும் ஒரு புள்ளில வந்து சந்திக்குது. நம்ம தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, பாண்டிய மன்னர்கள் சுமார் 11,000 வருஷத்துக்கும் மேல குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்போ தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கே அடித்தளமா இருந்த 3 பெரிய தமிழ் சங்கங்கள் அங்க நடந்திருக்கு. இதுல முதல் 2 சங்கங்களும் கடல்கோள்ல அழிஞ்சு போன நகரங்கள்ல தான் நடந்திருக்கு. இந்த நம்பர்ஸ பார்த்தாலே தலை சுத்தும். இறையனார் அகப்பொருள் நூல்படி முதல் தமிழ்ச் சங்கம் மட்டும் 4440 வருஷம் நடந்திருக்கு. அதுல 4449 புலவர்கள் இருந்திருக்காங்க. 89 பாண்டிய மன்னர்கள் இத ஆதரிச்சிருக்காங்க. அப்போ பாத்துக்கோங்க, அந்த நாகரிகம் எவ்ளோ செழிப்பா இருந்திருக்கும், அவங்க அறிவுக்கு எவ்ளோ மதிப்பு கொடுத்திருப்பாங்கன்னு. உள்ளூர் மக்களோட கதைகளையும் நாட்டுப்புற பாடல்களையும் கேட்டப்பதான் மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நாம அறிவியல் ரீதியா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த லெமோரியா வேற எதுவும் இல்ல, தமிழர்கள் பல்லாயிரம் வருஷமா பேசிட்டு வர்ற குமரி கண்டமா தான் இருக்கணும்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, அறிவியலும் பாரம்பரியமும் எப்படி ஒன்னு சேருதுன்னு. சரி, இலக்கியம், கோட்பாடு இதெல்லாம் தாண்டி உறுதியான தடயங்கள் வேற என்ன இருக்கு? வாங்க
கொஞ்சம் புவியியல் மானுடவியல் சான்றுகளை பார்ப்போம். பல அறிவியல் உண்மைகள் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கலாங்கிறது உறுதிப்படுத்துது. உதாரணத்துக்கு ராமர் பாலம் இருக்கு. அப்புறம் 15000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் ரொம்ப குறைவா இருந்ததுன்னு கடல்சார் ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்க மனிதர்களோட பழங்கால எச்சங்கள் இந்தியாவுல கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு நில இணைப்பு இருந்ததுன்னு நோக்கிதான் கை காட்டுது. ஆதி மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி ஆஸ்திரேலியா வரைக்கும் போனாங்கங்கிற கேள்விக்கு இந்த குமரி கண்டம் ஒரு சரியான பதிலா அமையுது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல்ல போறதை விட இந்த நிலப்பாலம் வழியா அவங்க பயணம் செஞ்சிருக்கலாங்கிறது ரொம்ப நம்புற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, குமரிக்கண்டம் உண்மையிலே இருந்திருந்தா அவ்ளோ பெரிய செழிப்பான ஒரு நிலப்பரப்பு எப்படி காணாம போச்சு? இதுக்கான பதில் நம்ம பூமியோட காலநிலை வரலாறுல தான் ஒளிஞ்சிருக்கு. இதேதோ ஒரே நாள்ல நடந்த பேரழிவு கிடையாது. சுமார் 11500 வருஷத்துக்கு முன்னாடி பனிக்காலம் முடிய ஆரம்பிச்சுது. அப்போ துருவ பகுதிகள்ல இருந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சுது. இதனால ஆயிரக்கணக்கான வருஷமா கடல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே வந்தது. தாழ்வான நிலப்பரப்பா இருந்த குமரிக்கண்டம் மெதுவா கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. அதனால இது ஒரு முழுமையான அழிவு கதைன்னு சொல்ல முடியாது. கண்டம் மெதுவா மூழ்கினதுனால அங்க வாழ்ந்த மக்களுக்கு வேற இடங்களுக்கு போக நேரம் கிடைச்சது. அவங்க தங்களோட அறிவையும் கலாச்சாரத்தையும் கூடவே எடுத்துட்டு போய் உலகத்தோட பல பகுதிகள்ல புதிய நாகரிகங்களை உருவாக்கியிருக்கலாம். இது ஒரு அழிவோட கதை மட்டும் இல்ல, மனிதனோட போராட்டத்தோட அவன் எப்படி பிழைச்சு போனாங்கிற கதையும் கூட. இந்த மர்மத்துக்கு இன்னும் முழுமையான விடை கிடைக்கல. ஆனா டெக்னாலஜி வளர வளர நம்மளோட ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் ஒரு நாள் கடலுக்கு அடியில புதைஞ்சிருக்கிற அந்த உண்மையை நிச்சயம் வெளிக்கொண்டு வரும். அன்னைக்கு நம்ம முன்னோர்களோட கதை, ஏன் ஒட்டுமொத்த மனித குலத்தோட வரலாறை கூட மாறலாம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நம்புவோம்.